நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வின்சென்ட் கொலை குற்றத்தில் பிரபல தொழிலதிபரான கோபாலகிருஷ்ணனை போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏறத்தாழ 4 மாத காலமாக நடந்து வரும் இந்த வழக்கில் இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கோபாலகிருஷ்ணனுக்கு எதிராக சாட்சிகள் எல்லாம் வலுவாக இருப்பதால் அவருக்கு தண்டனை நிச்சயம் என்று போலீசார் கூறுகின்றனர். ஆனால் அவருக்கு சார்பாக பிரபல வழக்கறிஞர் சுந்தரம் வாதாடுவதால் உச்சகட்ட பரபரப்பில் இன்று நீதிமன்றமே இருந்து வருகிறது. வழக்கு விசாரணை நடந்து வந்த காலகட்டத்தில் கோபாலகிருஷ்ணன் ஜாமீனில் இருந்து வந்தார். ஆனால் இன்று அவர் விடுதலை ஆவாரா அல்லது சிறைக்கு செல்வாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் லியா. ஷரதா, இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு வாங்களேன். எனக்கும் ரொம்ப நாளா உங்க குட்டி பையனை வந்து பார்க்கணும் தான் ஆசை. கண்டிப்பா ட்ரை பண்றேன். இதையே தான் நீங்க 4 வாரமாவும் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் இது ரமேஷ் கிட்ட 4 வாரமா சொல்லி சொல்லி ஃபெடப்பாயிட்டேன். எங்களை மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு சண்டேல கூட நிறைய வேலை இருக்குங்க. நீங்கன்னா தனியால நினைச்சீங்கன்னா எப்ப வேணா வரலாம்ல. சண்டே ஒரு நாள் தான் நான் வீட்டில் இருக்கணும்னு அம்மா ஆசைப்படுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் கிச்சனில் போய் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நான் சண்டே 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேனே. அப்புறம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஈவினிங் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ள நாளே ஓடி போயிடும். அதான். சோ நீங்க இந்த வாரமும் வீட்டுக்கு வர போறது இல்ல? ஐயோ அப்படி இல்லை சித்ரா, நீங்களும் அன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கீங்க. அன்னைக்கும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? அதனால்தான். எனக்கு என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் ரமேஷ்க்கும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதுன்னு ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த வாரம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போறோம். ஓகே? டன். கண்டிப்பா வரேன். போருமா? வின்சென்ட் கொலை வழக்கு விசாரணையில் இறுதி தீர்ப்பு இன்று வழங்கப்படுகிறது. போலீஸ் தரப்பில் இந்த வழக்கில் கோபாலகிருஷ்ணனுக்கு எதிராக ஏராளமான சாட்சியங்கள் தரப்பட்டன. ஆனால் அவற்றை சரிவர நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டது. கோபாலகிருஷ்ணன் தான் வின்சென்ட்டை கொலை செய்திருப்பார் என்கின்ற ஒரே பார்வையில் மட்டும் போலீசார் செயல்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட வின்சென்ட்டின் மனைவி கீதாவிடம் திரு சுந்தரம் கேட்ட கேள்விகளுக்கும் அவரால் சரிவர பதில் சொல்ல இயலவில்லை என்பதையும் இந்த கோர்ட் கவனத்தில் கொள்கிறது. கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டவர்களும் கோபாலகிருஷ்ணன் மீது திட்டமிட்டு பழி சுமத்துவதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே இந்த வழக்கிலிருந்து கோபாலகிருஷ்ணனை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டுமென காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா சார்? தப்பு செய்யலன்னா கன்ஃபார்ம் விடுதலை தானே. அதுவும் சுந்தர சார் ஆஜரானப்பவே எனக்கு விடுதலை தான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க வின்சென்ட் கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டீங்கன்னு போலீஸ் ஆதாரம் கொடுத்தாங்களே சார்? ஏது போலீஸ் கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சது? வின்சென்ட்டை யார் சார் கொலை பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நீங்க போலீஸ்கிட்ட தான் கேட்கணும். வின்சென்ட் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா சார்? கீதா நினைச்சா நிச்சயமா என் கம்பெனில வேலை செய்யலாம். சார் ஒன் மோர் क्वेश्चन சார். கோபாலகிருஷ்ணன் தான் குற்றவாளின்னு எல்லா பேப்பர்லயும் நியூஸா இருக்கே சார். அதை எழுதினது நீங்க தானே? ஒரு குற்றவாளியை வெளியே கொண்டு வந்தது நியாயமா சார்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது நீதிபதி. இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. Excuse me, please. ஜுடிஷியல் கோர்ட் சிதம்பரம் கிளைக்கடத்தல் கேஸ் கன்சியூமர் கோர்ட் ஆர்கனைசேஷன். என்ன சார், உங்களுக்காவது கேஸ் கொடுத்தாரா? ஆமா சார், ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. அதான் வாங்க சார். எப்படி இருக்கீங்க? ஆளை காணோம் ரொம்ப நாளா. அடிக்கடி வரதுக்கு இங்க ரஜி சார் படம் ஓடுதீங்க. கேஸ் என்ன கேஸ் பண்ணிங்க இருக்கு? ஏன் சார் எல்லா கேஸ் டீட்டெயிலும் இங்க வச்சுக்கிட்டு நக்கல் தானே இது? சரி, ஆமா மாலதி எங்க ரொம்ப நாளா ஆளை காணோம்? லீவுக்கு போயிருக்காங்களா என்ன? விஷயமே தெரியாதா சார் உங்களுக்கு? மாலதிக்கு கல்யாணம். நம்ம அசோக் தான் மாப்பிள்ள. எந்த அசோக்கு? நம்ம சந்திரசேகர் சாரோட ஜூனியர் சார். உங்ககிட்ட கூட நல்லா பேசுவார.
யார் அந்த நாலு கண்ணன்? அவரே தான். அட பாவி மனுஷன், இத பத்தி ஒரு வார்த்தை கூட கல்யாணத்தை பத்தி சொல்லவே இல்லையே. எங்க சார் வீட்டில் ஒத்துக்கல, அவசர கல்யாணம். இதோ என் பக்கத்துல தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தது. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல சார். அசோக் அடிக்கடி இங்க பார்க்க வரும்போது உங்களை தான் பார்க்க வரான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது பூனை வந்தது பால் குடிக்கல பியர் குடிக்கானு. சரி அதை விடுங்க, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இருந்தா சொல்லுங்களேன். இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான், எது வேணாலும் எடுத்து செய்யுங்க. என்ன சார் மளிகைல அண்ணாச்சி காமிக்கிற மாதிரி பொருளை காமிக்கிறீங்க? இதான் இந்த சிரிப்பு தான். சரி சரி, ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு. ஒரு வக்கீல் வேணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இந்தாங்க பார்த்து செய்யுங்க. கலப்பட கேஸு. மணி, இந்த மாதிரி டப்பா கேஸ் எல்லாம் எடுத்து இவனுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திக்காத. கலப்பட கேஸா? இதுக்கு வேற ஆளை பார்க்க சொல்லுங்க சார். என் ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. சரி வேணா செய்யலாம், இல்லைன்னா வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாம்? பர்ஸ் எடுத்துருவில்ல சார், பரவாயில்லையா? சிரிச்சுட்டே சமாளிங்க. தண்ணியிலே வெண்ண எடுக்கிற ஆளு நீங்க. காசு எடுத்துருவீங்களா என்ன? ஜெயிச்சிடுவீங்களா? ஜெயிச்சிருவேன், அதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படிதான் நான் படிக்கிற காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க. அர்ஜுன் சாரை பார்க்கணும். உட்காருங்க. அம்மா, அர்ஜுன் சாரை பார்க்கலாமாம்மா? தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி ஒன்றும் வேண்டாம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் பேரு மும்தாஜ். என் பேத்திய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. எந்த வக்கீல்கிட்ட போனாலும் கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கம்மா. பக்கத்து வீட்டில் கோர்ட்டில் வேலை செய்கிறாரே ஒருத்தர், அவர் தான் அர்ஜுன் சார் நம்பர் சொல்லி ஃபோன் பண்ணி பேச சொன்னார். சார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். அவரே கஷ்டம்னு சொல்லிட்டாருமா. என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க. அல்ல, இந்த வயசுல ஒத்தையில நான் என்னத்தை செய்யறது? நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க. நீங்களும் எங்களை மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு ஒத்தாசை பண்ணலைன்னா நாங்க என்னமா பண்றது? அது சரிம்மா, உங்க பேத்தி பேர் என்ன, என்ன பண்றாங்க, எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல சொல்லுங்க. என் பேத்தி பேரு பாத்திமா அம்மா. 17 வயசு ஆகுது. போதை மருந்து வச்சிருந்தாருன்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. அதுக்கு அது என்னன்னே தெரியாதுமா. அது எப்படிம்மா ஆதாரமே இல்லாம போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கடத்தல் தொழில் பண்றாங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது எப்படிம்மா ஆதாரமே இல்லாம போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கடத்தல் தொழில் பண்றாங்களா? பாத்திமா என் மக வைத்து பேத்திமா. என் மருமகன் கடத்தல் பொருள், போதை மருந்து கடத்துறது, எல்லா வேலையும் செய்வான். அது தெரியாம என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேம்மா. என் மருமகனை அடிக்கடி போலீஸ் வந்து புடிச்சுக்கிட்டு போயிருமா. 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அல்லாட முடியாம என் மக மண்ணனை ஊத்திக்கிட்டு செத்தே போயிட்டாம்மா. அப்பனோட குணம் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் 2 பிள்ளைகளை என்னோட கூட்டிக்கிட்டு வந்துட்டேம்மா. ஆனா என் பேர அன்பு இருக்கு, அப்படியே அவன் அப்பன் புத்தி வந்துருச்சுமா. அப்பனை போல எல்லா வேலையும் செய்யறாம்மா. 2 வருஷமா எப்பாவது வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், போயிடுவான். வீட்டுல 3 மெஷின் வாங்கி போட்டு வச்சிருக்கு. இந்த பேகை தச்சு தாமா பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என் பேத்தி 11வது படிச்சுக்கிட்டு இருக்குதுமா. லீவு நாள்ல அதுவும் கூட மாட இருந்து எனக்கு ஒத்தாசை செய்யுமா. அந்த அன்பர் பய பண்ண தப்புக்கு அந்த புள்ளைய பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மனசு கேட்கலம்மா. சரி அழாதீங்கம்மா, இங்கே உட்காருங்க, நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன், பயத்தப்படாம இருங்க. அர்ஜுன், ஃப்ரீயா இருக்கியா? அப்பவே கிளம்புறேன்னு சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மும்தாஸ்னு ஒரு லேடி உனக்கு கால் பண்ணாங்களா? மும்தாஸ்? ஓயா, ஆமா, நம்ம கிளாக் சுப்பிரமணியம் சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன திடீர்னு? வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுமா. ஒரே அழுக. என்ன சொல்ல? ஐயோ, கேஸை பத்தி அப்பவே விசாரிச்சேன். அந்த பொண்ணு கையில ஹெரோயின் இருக்கும்போது பிடிச்சிருக்காங்க. நம்ம என்ன வாதாட முடியும்? டோப் கேஸ் இது. கன்விக்ஷன் ரேட் தான் தெரியுமே. தெரியல அர்ஜுன்,
இவங்களை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கிற பொண்ணு வேற ரொம்ப சின்ன பொண்ணு போல, 17 வயசு தான் ஆகுதான். தப்பே பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய அரெஸ்ட் நடந்திருக்கு. நிறைய முஸ்லிம்ஸ் இந்த கேஸில் மாட்டிட்டு உள்ளே இருக்காங்க. முஸ்லிம்ஸ் தான் தப்பு பண்ணுவாங்கன்னு போலீஸும் சினிமாலையும் தான் சொல்கிறாங்கன்னா நம்மளும் அப்படி பேசலாமா அர்ஜுன்? ரொம்ப தப்பு. நான் அந்த விதத்தில் சொல்ல. இவ்வளோ விஷயம் அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம என்ன வாதாட முடியும்? வாட் கேன் வி டூ? லெட்ஸ் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். I think she's innocent, Arjun. Let's do this. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். பேசு. விஜய் கிளம்பிட்டானா? நேற்று நைட்டே கிளம்பிட்டான். நீ அவனை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தல? யா பண்ணலாம், பட் டைமிங் இருக்குப்பா. அங்கே போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னான். ஏதோ லேண்ட் பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். இஞ்சிம்பாக்கத்தில் ஒரு லேண்ட் ஒன்று வந்தது, வாங்கிட்டேன். ஏய் வெரி குட். திடீர்னு நல்ல வேலைக்கு வந்தது, அதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? பணம் ஏதாவது? இல்லை, எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம். பார்த்துக்கோ, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோ. பி கேர்ஃபுல். ஷூர். தெரிஞ்ச ஆட்கள் தான் நம்ம ஏமாத்திடுவாங்க. அட்டென்ட் பண்ண வேண்டியது தானே? தீனா இவனை தூக்கி போடவும் முடியல, கூட வச்சுக்கவும் முடியல. இந்த மாதிரி ஆளுங்களோட பேசுறதுல இதுதான் ப்ராப்ளம். அதை விட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா? லாஸ்ட் வீக்கு. உனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எதில்? லேண்ட் வாங்குறதுல. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தானே? லேண்ட் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பண்ணுறது மாதிரி. நம்மளை கட்டி போட்டுடும், அதை அடிக்கடி போய் பார்க்கணும், நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோதான். எதை எதோட கம்பேர் பண்ணுறதுன்னு இல்லையா? லேண்ட் வாங்கியாச்சு, சீக்கிரம் கல்யாணம் வேறு ஆகும்போது நான் சொல்கிறது அப்புறம் புரியும். யா மகேஷ், சொல்லுங்க. நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம். ஃபோன் பண்ண பிறகு ஏன் எழுத்துட்ருக்கீங்க? சொல்லுங்க. இதான் சார் உங்ககிட்ட பிடிச்சது. எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், ஆனால் சிம்பிளாக இருக்கீங்க பாருங்க. விஷயத்த சொல்லுங்க சார். அசோசியேஷன் எலெக்ஷனில் நீங்கள் நிற்கணும்னு பேசுனமே, அது விஷயமா என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா? ஆஃபீஸ்க்கா? சரி வாங்க. கூட இன்னொருத்தரும் வர்றாரு. நேரில் அவரை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ பெரிய ஆளு. யார் அவரு? நாளைக்கு பார்க்கத்தானே போறீங்க. உங்களுக்கு இருக்கிற மரியாதைக்கு நீங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டதே சந்தோஷம் சார். ஓகே மகேஷ், நேரில் பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாரு? காக்கா மகேஷா? அவன் தான். பேசி எல்லாத்தையும் முடிச்சிருவான், வேலை ஆகணும்னா கால் கூட பிடிப்பான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பாலிடிக்ஸில் இருந்திருக்க வேண்டியது, தப்பி தவறி நம்ம வேலைக்கு வந்துட்டாங்க. நீ வேறு. இப்போ கூட நிறைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும், சீக்கிரம் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிடுவார் பாரு. அது சரி, பாலிடிக்ஸில் பாதி பேர் நம்ம ஆளுங்க தானே. அது சரி, லாயர்ஸ் அசோசியேஷனில் எலெக்ஷன் வருதுல்ல, அதில் நிற்க சொன்னாங்க, பார்க்கலாம். ஹே, இவ்வளோ மெதுவாக சொல்கிற. கங்க்ராட்ஸ். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என் பேத்தியும் தாங்க இருக்கோம். வீட்டுக்குள்ள ஹெரான் எப்படி வந்துச்சுமா? அதான் தெரியல. அந்த அன்வர் தான் கொண்டு வச்சிருக்கணும் ஐயா. போலீஸ் வரும்போது அன்வர் வீட்டில் இல்லையா? இல்ல ஐயா, முத நாள் ராத்திரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டான். அப்பன மாதிரியே இருக்கிறியேடா, ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் அலையிறியே, ஒழுங்கா வேலை செய்யக்கூடாதா? உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கிறாளேன்னு திட்டுனையா. சண்டை போட்டுட்டு ஆச்சா போச்சான்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். போலீஸ் எப்படி திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்தாங்க? இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? 2 தடவை அன்பரை தேடி வந்திருக்காங்க ஐயா. அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. அவனை இந்த பக்கம் வராம பாத்துக்குங்கன்னு போலீஸ் கிட்டயே சொல்லிட்டேன் ஐயா. அன்னைக்கு எங்க தெருவுல 2-3 வீட்டுல ரெய்டு நடந்துச்சியா. அப்படியே நேரா எங்க வீட்டுக்கும் போலீஸ் வந்துட்டாங்க.
அவங்க வர்ற நேரம் பார்த்து என் பேத்தி வீடு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அங்க ஏதோ பவுடர் மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்ப அங்க வந்த போலீஸ் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம பொண்ணை புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லுங்கம்மா, அது ஹெரோயின் நிஜமாவே ஃபாத்திமாக்கு தெரியாதா? அல்ல மேல சத்தியமா சொல்றேம்மா, அது எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுமா. நாங்க அதை பார்த்ததே இல்லம்மா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட எப்படியோ விட்டுறலாம். பொம்பளை பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணாச்சம்மா. அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படிம்மா நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அங்க அந்த புள்ள என்ன பாடுபடுதோன்னு நினைச்சாலே அதருதுப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிஸியா? என்ன சார், ஏதாவது விட்டு போயிட்டீங்களா? திரும்ப வந்திருக்கீங்க? இந்த அது அது இதே இப்ப நான் இங்க வந்து என்ன சார் அந்த கலப்பட கேஸா? இந்தாங்க. சும்மா பார்த்துட்டு அப்படியே தப்பா நினச்சிக்காதீங்க. ஹோப் இல்லை, ட்ரை பண்ணலாம். எனக்கு என்னமோ அந்த அம்மா சொல்றதுலாம் உண்மைன்னு தான் தோணுது. நான் ஜட்ஜாக இருந்தா உன் வாதத்தை வச்சு உன் நல்ல மனசை வச்சு கண்டிப்பாக ஃபாத்திமா ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த நிலைமை தான் இல்லையே. நானும் பார்க்குற எல்லார்கிட்டையும் டெய்லி சேஞ்சஸ் தெரியுது. நீ மட்டும் தான்டா காலேஜில் எப்படி இருந்தப்போ அப்படியே இருக்கு. அதே அன்பு, பேச்சு, நிதானம், நக்கல். கிரேட். என்னாச்சு உனக்கு? நல்லா ஹஸ்கி வாய்ஸில் ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். மற்றவங்களோட ஃபீலிங்ஸை காலி பண்ணுற இந்த குணம் மட்டும் மாறிடலாம். மூடே காலி பண்ண. போ போ, இந்த லேடி உனக்காக வெயிட் பண்ணுறாங்க. போ. போறேன் துரத்தாத. Long day, huh? One more? Hey, I haven't finished yet. Cheers. இப்படி ரிலாக்ஸ்டா இருந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாண்டா, எங்க இப்பதான் உன்னை பிடிக்க முடியுது? இப்ப பாரு டெல்லியே கதின்னு இருக்க. அதுவும் இந்த யூனியன் மினிஸ்டர் கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து I don't see you at all. சும்மா no That's a fact. Come on. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. I'm telling you. Hold on sir, hold on. டேய், ஒரு விஷயம்டா, நானும் இவ்வளவு வருஷமா பார்த்துட்டேன். என்ன பிரஷர் இருந்தாலும் சரி, அதை நீ வெளியே காமிச்சுக்கிறதே கிடையாது. ராஸ்கல், எங்கிட்ட கூட. Hey, say that again. மறுபடியும் சொல்லு. ராஸ்கல், எங்கிட்ட கூட. You know what? உன்ன மாதிரியே இதே லுக்கு, இதே மாதிரி பேச்சு, இதே மாதிரி ஸ்டைலு, நடக்கிறது கூட உன்ன மாதிரி. முகலட்சணம் அசல் உன்ன மாதிரியே. போன வாரம் சுப்ரீம் கோர்ட் ஒரு பஞ்சாபில வர பார்த்தேன். Believe me, he's just like you. சின்ன வயசுல ட்வின் பிரதர் யாரோ தொலைஞ்சு போயிட்டாங்களா? My God. இரு. Honestly, boss, என்ன மாதிரியே டர்பன்லாம் வச்சுக்கிட்டு வேற என்ன காமெடி எல்லாம் பண்ண போற? நம்ப மாட்டே இல்ல? மாட்டேன். ஓகே. சொல்றீ, எப்படி நம்புறது? ஏய் பாரு, நெக்ஸ்ட் வீக் இந்த பம்பாயில ஜூரிஸ்பிரூடன்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அத பத்தி பேசுவோம். அந்த நோட்ஸ் எல்லாம் எப்போ ரெடி? அதை விடு. போன வாரம் அந்த ஐபி கேஸ்ல ஹரிஷ் ரேஸ் பண்ண பாயிண்ட பாத்தியா நீ சுப்ரீம் கோர்ட்ல? யூ ஹேவ் a point against him?